இருக்கிற பாவ சுபாவங்களே எல்லாமே இயேசுவுக்கு தெரியும். இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிட்டும் அவர் நம்மளோட பொறுமையா இருக்கிறதோட காரணம் கொஞ்சம் சமயம் நமக்கு தருகிறது. நம்மளை பார்த்திருக்கிற ஒரு அத்தி மரத்தை பார்த்துட்டு, அத்திதானே அது. இயேசு ஒரு நாள் போகும்போது அத்தியை பார்த்தப்போ கனி இல்லை. என்ன இல்லை? கனி இல்லை. ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுக்கு என்ன இல்லை? ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தப்பட்ட ஒரு மனுஷனுக்கு கட்டாயம் கனி இருக்கு. ஸ்தோத்திரம் சொல்லுகிற முகப்பிரகாசம் ஒரு மனுஷனுக்கு வரும்போது 100% கனி உண்டாகணும். ஆட்டோமேட்டிக்கலி கனி உண்டாகும். அதான் ரட்சிப்பினுடைய கனி. இது இல்லாதிருக்கிற ஒரு மனுஷனை பொறுத்த வரைக்கும் இவன் 1ஆம் நம்பர் தந்திரக்காரன். எப்படி புரிஞ்சுக்கோங்க? அது ஆட்டோமேட்டிக்கலி தேவனுடைய சமூகத்தில் பாவங்கள் எல்லாம் கரெக்டா தெளிவாய் வரும். அவன் நல்லவன் என்று நடிச்சாலும் நல்லவன் என்று சொன்னாலும் ஒத்துக்க முடியாது. சரீரம் பரிசுத்தம் அல்ல. சீக்கிரம்படி உங்கள் சரீரங்களை ஒன்று தேவனுடைய ஆராதனைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன் ஆயத்தப்படுகிறதுக்கு 1ஆமத்த தகுதி சரீரம் பரிசுத்திப்படணும். அடுத்தது தேவனுக்கு பிரியமான ஜீவபலி, ஜீவ நதி, ஜீவ ஊற்று, ஜீவபலி என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமான ஆராதனா. அதான் சொல்லுகிறது 1100 பலிகள் உண்டு. அதான் சொல்லுகிறது ஒரு மாலை எடுத்தா பலி போடாம், ஒரு மோதிரம் போட்டு பலி போடாம், ஒரு காணிக்க போட்டு பலி போடாம், ஒரு பணம் கொடுத்து பலி போடாம், ஆடு மாடுகளை வெட்டி பலி போடாம், எல்லா ரீதியிலும் பலி போடாம். ஆனால் பலி என்று சொல்லுகிறது உண்மையான பரிசுத்த பலி என்று சொல்லுகிறது சரீரம் பரிசுத்தப்படணும். அடுத்து என்ன செய்யணும்? பரிசுத்தப்படும்போ அந்த பலி ஜீவ பலியாய் மாறும். உண்மையா சரீரம் பரிசுத்தப்பட்டால் அந்த பலி ஜீவ பலியாய் மாறும். அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன் முதலாவது ரட்சிக்கப்படும் போது அவன் ரட்சிக்கப்படும் சரிதான். ஆனால் அவன் கரெக்டா கூட்டத்துக்கு வந்து உறுதியாய் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் ஆண்டோட சமூகத்தில் இருந்து இவன் சரீரத்தை ஒரு ஜீவ வெளியாய் மாறுகிற அளவுக்கு இவன் அர்ப்பணிப்புள்ளவனாய் மாறும் போதும் இவன் முகம் பிரகாசிக்கும். அதான் தாவீது சொன்னது, ரட்சிப்பொண்ட அது வரும் நிச்சயம். ஆனால் பிரகாசம் வரணும்னால் இவன் ஆண்டவரோடு கூட இணைந்து நிற்கலாம். அப்போ ரட்சிக்கப்பட்டா மட்டும் போதும். அதனால தான் சீக்கிரமா ரட்சிக்கப்பட அநேகர் விலகி போகும். காரணம் என்ன? அவருக்கு சரீரத்தை பரிசுத்தியாகி காக்க முடியாது. 2 ஜீவ பலியாய் அர்ப்பணிச்சு கொடுக்கவும் முடியாது. அடுத்த செகண்டில் பிசாசு ஆരെങ്കിലും கொண்டு போடுவாரு. ஏதெങ്കിലും ஒரு தந்திரத்தை கொண்டு போட்டு இவனை அசுத்தி இருக்கட்டும். ஸ்தோத்திரம். சமயத்து ஆண்டவருடைய ஆலோசனையின் படி ஒரு மனுஷன் நின்றா மட்டும்தான் அவனுக்கு ஜெயிக்க முடியும். ஆலோசனை இல்லாத சொந்த இஷ்டத்துக்கு எதற்கிலோக்க செய்யும் போது நான் எல்லாரும் சொல்லுவாரு, ரட்சிக்கப்பட்ட நீ அறிவுரையாய் வாழ்ந்தால், தேவையில்லாத விஷயத்தில் நீ ஈடுபட்டு பிசாசுக்கு இடம் கொடுத்தால் ஆண்டவர் நம்மளோட திட்டமா பேசாது. திட்டமாய் அவர் நம்மளோட பேசி திட்டமாய் அவர் நம்மளை வழி நடத்துகிற நேரத்தில், நம்முடைய சரீரம் பரிசுத்தமாய் மாற வேண்டிய நேரத்தில் நாம் அறிவுரையாய் நடந்தால் பிசாசு ஒரு நல்ல ஜீவ பலியாய் நம்மளை மாட்டாது. அப்ப நல்ல ஒரு ஜீவ பலியாய் நம்ம மாறணும்னால் நம்முடைய சரீரம் பரிசுத்தப்படணும். அதாவது ஆவியான ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளை அவருக்கு உண்டாகிற 1ஆமத்த கோலத்தை ஜீவ பலியாய் நம்ம மாறணும். அதனால்தான் நம் சபையில் வருகிறது. ஜீவ பலியாய் மாறாவிட்டால் ஒரு காரியமும் இல்லை. அடுத்த வசனம் படி உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கம் என்று சொல்லுகிறதே நம்முடைய சரீரங்களை என்னாக்கி மாற்றணும்? ஜீவபலியாக்கி மாற்றணும். அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனே ஜீவபலியாய் மாறியால் அவனையோ அவன் குடும்பத்தையோ அவன் பிள்ளைகளையோ சத்ருவுக்கு தொட முடியாத, சத்ரு மேற்கொள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தன் ஜீவபலியாய் மாறிய ஒருத்தன் அந்த குடும்பத்தில் ஒருத்தி அந்த குடும்பத்தில் இருந்தால் அவர் முகாந்திரம் அக்குடும்பம் விடுவிக்கப்படும். அதான் சொல்லுகிறது, ஒரு வீட்டில் ஒரு ஆளாவதெங்கிலும் ரட்சிக்கப்பட்டு ஜீவபலியாய் இருந்தார் சங்காரகன் அந்த வீட்டில் ஏறி வர தேவன் விடாது. அந்த ஆளு முகாந்திரமா அந்த குடும்பத்துக்கு வர போராட்டங்களை ஜெயிக்கும், தோல்விகளை ஜெயிக்க முடியும். ஸ்தோத்திரம் இல்லையா? அப்ப இது நம்மளுக்கு கரெக்டா புரிஞ்சில்லைன்னா மக்கள் அநேகர் பாவம் செய்கிறார்கள்.
ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ரகசிய பாவம் தான் இம்பார்ட்டண்டா இருக்கிறது. ரகசியமா നമ്മളിപ്പോ ആരും നമ്മളെ പക്കത്തിൽ ഇല്ലാതിരിക്കുമ്പോ നമുക്ക് என்ன வேணும் செய்யலாம், ஒரு பிரச்சனை இல்லை. மனுஷன் எந்த விதத்திலும் லைசன்ஸ் உண்டு. ஆனால் நம்மளும் நம்முடைய ஆண்டவருமாய் ஒரு சுத்தம் கரெக்டான ஒரு பரிசுத்தியை கீப் பண்ணுகிற ஒரு நல்ல பர்சனல் லைஃப் நமக்கு இருந்தால் உண்மையா சொல்லுகிறது அது கேட்ட சந்தோஷம் நமக்கு யாரும் நம்மளோட கேட்காது இல்லையா? ஒரு மனுஷனும் கேட்க மாட்டாரு. நமக்கு தனியப்பட்ட அளவுக்கு நம்ம போகும்போது, யாரும் இல்லாத நிலையில் நம்ம போகும்போது நமக்கு நம்முடைய இஷ்டம் உள்ளவன வாழலாம். ஆனால் ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டால் அவன் சரீரம் ஜீவ பலியாய் மாறணும், பரிசுத்தி உள்ள ஒரு பலியாய் மாறணும். இதனெதிரே தான் போறான். அதனால தான் ரட்சிக்கப்பட்டு 2 வாரம் 3 வாரம் அநேக கூட்டத்தை நீங்க பார்த்திருக்கு. ஆனா பின்ன அவரை காண மாட்டார். காரணம் என்ன? அவருக்கு அந்த பரிசுத்தியை கண்டினியூ பண்ண முடியாது. சத்துரு எதங்கில் ஒரு தந்திரம், பழைய பிசாசு தோக்கடிக்கிறது கூட. அப்படிப்பட்ட ஆளுகள் ரட்சிக்கப்பட்டதோடொப்பம் ஊழியக்காரனுமாய் இணைந்து வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் அவரோட சமூகத்தில் வச்சு ஜெபிச்சு சரிக்கு ஒரு ஊழியக்காரன் சரிக்கு கேட் பண்றதுக்கு வேணும். ஒரு பிள்ளை படிச்சு எழுப்பி வரணும்னா 100% அந்த பிள்ளைக்கு ஒரு டீச்சர் தேவை. அதே போல ஒரு பிள்ளை ஆண்டோட சமூகத்தில் பரிசுத்தப்பட்டு எழும்பி வரணும்னா ஒரு நல்ல ஊழியக்காரன் தேவை, நல்லது சொல்லிக் கொடுக்கிற ஒரு தேவ மனுஷன் தேவை. அது சிச்சுவேஷன் வரும்போது அந்த மாதிரி உள்ள இடத்திலிருந்து ஊழியக்காரிலிருந்தே இவரை பிரிச்சு கொண்டு போயிடும். காரணம், இவர் பரிசுத்தப்பட்டால் பிசாசுடைய கோட்டைகள் எழுதி பண்டு அப்ரகாமினோடு சொன்ன வாக்கு தத்தப்படும், நான் உன்னை ஒரு சாதியாக்கி மாற்றும், உன் பேரை நான் பெருமைப்படுத்தும் வந்தா அந்த வாக்கு தத்தம் ஒரு காலத்திலும் இவருடைய வாழ்க்கை நடக்காமல் இருக்கிறதுக்கு சத்துரு தந்திரமா போராடும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அதனால் எப்பொழுதும் புரிந்து ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய பிள்ளைகள் கூட்டத்தோடும் ஊழியக்காரோடு இணைந்து நிற்கலாம். இணைந்து வந்து ஒவ்வொரு காரியங்களை ஆண்டோட சமூகத்தில் ஜெபிச்சு, சிலப்போ ஒரு வேளை எனக்கு தெரியும் வெளிநாட்டுல எல்லாம் வச்சு நிறைய பிசினஸ்கார் எல்லாம் நம்ம எடுத்து வந்து ஜெபிக்கும் போது நம்மளே பைசா விஷயத்துல எல்லாம் அல்ல கூடுதல் வந்து ஆரிடத்தும் போய் பயங்கரமா ஈடுபட்டு நிற்க மாட்டாரு. அவரு நமக்கு ஊழியர் நிமித்த எதங்கள் தந்தா அது தகுதி உள்ள காசா இருந்தா நான் வாங்குவேன், இல்ல விட்டா நான் அப்படியே தட்டி விட்டுட்டு போயிடுவாரு. இப்படி எல்லாம் நிற்கிற நேரத்தில் அநேகர் வருவாரு. சிலர் வருகிறது அவர் செபிச்சு அவரோட தேவைகள் சந்திக்கிறதுக்காக வருவாரு. நல்ல அன்பானம் தருவாரு. நம் எல்லாம் நிக்கிற நேரத்தில் நல்லா சொல்லிக் கொடுப்பாரு. நீங்க கரெக்டா இருங்க, நான் எனக்கு கிருபை உண்டு, நீங்க எனக்கு அடுத்து வந்தா நான் ஜெபிச்சு சொல்லி தருவாரு. ஆனா கடைசியில் விழுந்துடக்கூடாது. நான் நல்லவனாய் மாறி நான் நல்ல லெவலில் மாறி போகும், நீ விழுந்தா அது கடவுள் நாம் மகிமை அல்ல. சோதனையா ஜெபிக்கிறவன் எப்படியாவதெங்கிலும் ஆண்டோட சமூகத்தில் பரிசுத்திப்பட்டு அவன் எப்படியாவதெங்கில் ஏறிப்போம். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆனால் நீ ஒரு சின்ன பங்கு மட்டும் பெற்றுக் கொள்ளுகிறதுக்காக நேசிச்சு பாசமா இருந்து இதெல்லாம் பிடுங்கியதுக்கு அப்புறம் நீ விழுந்துடுச்சு, நாளை இரட்டி பிரச்சனத்துக்குள்ளாடி நீ விழுந்தா என்ன நீ அறிவுரையா பேசக்கூடாது, ஏசுப்பாயும் பேசக்கூடாது. நீ உன்னோட சொந்த சுபாவத்தினால விழுந்துன்னு நீ எழுதி வச்சு ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. நிறைய மக்கள் உண்டு சொந்த தேவைகளுக்காக மட்டும் ஜெபிக்கிறதுக்கு. அப்படி செய்யாதுங்கள். காரணம் என்று சொன்னால் நம்மளோட தேவைகள் அல்ல நம்மளோட முக்கியம். நம்மளுக்கு கரெக்டா இருந்தா நம்முடைய பிள்ளைகளை, அவருடைய எதிர்காலங்களே, அடுத்து வருகிற பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர் தடுத்து நம்மளை ஒரு சாட்சி உள்ளவங்களாக்கி தேவன் மாற்றும். அதுக்காகத்தான் இரட்சிப்பு நமக்கு தந்தது. இரட்சிப்பினுடைய மகிமா நம்முடைய முகப்பிரகாசம் நம்முடைய முகத்தடிச்சு ஒரு மகிமை உள்ள ஒரு சந்தோஷம் உள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மளை நயிக்கணும் என்னதை கண்டினியூ பண்ணணும்னு இயேசு விரும்புகிறார். அதனால தான் அப்ரகாமை திட்டமா பேசி நான் உன்னை ஒரு சாதியாக்கி மாற்றும், 2 ஒரு பேரை நான் பெருமைப்படுத்தும். அடுத்த ஒரு பாயிண்ட் ஒன்று கீழே அது இது படிச்சுட்டு நமக்கு படிக்கலாம். ரோமர் 12 அடுத்த வசனம் படிக்கலாம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையாய். அப்போ ஆராதிக்கிற ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய பிள்ளை கூட்டத்துக்கு வரும்போது எஸ்பெஷலி புரிஞ்சுக்கணும். நம்ம தமிழ் பைபிள் எழுதியிருக்கு, அதே போலதான் இங்கிலீஷில் எழுதியிருக்கு, அதே போலதான் மலையாளத்தில் எழுதியிருக்கு. உங்களுடைய ஆராதனை எப்படி இருக்கணும்? புத்தி உள்ள ஆராதனா என்று சொன்னால் வசனத்துக்கு ஏற்றபடி அல்லாம வேறொரு வழிக்கு நீ ஆராதிக்க கூடாது. உங்களுடைய ஆராதனை எப்படி இருக்கணும்? 1 சரீரம் பரிசுத்திப்படணும், 2 ஜீவ பலியாய் நம்ம அர்ப்பணிக்கணும், 3 என்ன செய்யணும்? அடுத்து சரீரம்
தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு, தேவனுடைய இரக்கம் இப்படியா இருக்கிறது, அவருடைய இருதயத்தினுடைய இரக்கம் வந்து சொல்லுகிறது. இது பவுலோசுக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கு. அவருடைய இரக்கம் வந்து சொல்லுகிறது. நீங்க ஒன்னு கம்பேரிசன் பண்ணி பாருங்களா, நம்மளை கம்பேர் பண்ணி பாருங்களா. ஏது உண்மை? நம்முடைய சரீரத்தை இருதயத்தையும் பரிசுத்திப்படுத்துறதோ, கல்லிலேயோ மண்ணிலேயோ மாலையோ மோதிரத்தையோ மெழுகுதிரியோ இதையெல்லாம் பரிசுத்தப்படுத்துறதா உண்மை? யோசிச்சு பாருங்களா. பவுலோசுக்கு இயேசு கொடுத்த தரிசனம் வார்த்தைகளா உண்மை? அதோ மனுஷன் பணம் அடிக்கிறதுக்கு உண்டாக்குற தந்திரங்களா உண்மை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய சரீரம் பரிசுத்திப்படுகிறதும் நம்முடைய ஹிருதயம் பரிசுத்திப்படுகிறதா உண்மை? அந்த ஆராதனையுடைய அது தூங்கக்கூடாது. தட்டு தூக்கம் வருதா? கரெக்டா கேளுங்க. சரியா? அப்போ ஆராதனையுடைய பேரு தான் புத்தி உள்ள ஆராதனை. அப்ப புத்தி உள்ள ஆராதனை காரணம் மட்டும்தான் விடுதலை. அப்ப ரட்சிக்கப்பட்டு பாதி வழியில் நிக்கிறவங்களுக்கெல்லாம் இரட்டி பிசாசு. முன்னாடி 7 பிசாசு போராடி இருக்கும். விலகி போறவன அடிச்சு கமத்திடுவார், வெளி வர விட மாட்டார். என்னன்னு கேட்டு, ஏற்கனவே அவன் குடும்பத்தை அழிக்கிறதுக்கும் அவன் பிள்ளைகளை அழிக்கிறதுக்கும் அவன் எதிர்காலத்தை முறிக்கிறதுக்கு பிசாசு பிளான் போட்டான். ஆனால் இவனை எப்படியோ ஊழியக்காரங்களுக்கும் தப்பிச்சு இவன் ரட்சிக்கப்பட்டான். ரட்சிக்கப்பட்டு இவன் வெளியே வந்துருச்சு. இவன் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பாவம் பண்ணிட்டேன் வச்சுக்கோ, பின்ன இவனுக்கு வரப்போற அவன் ஆராதிக்க வேண்டிய ரீதி என்ன, ஆராதிக்க போகும் அவன் மனசில் என்ன இருக்கலாம்? நான் இன்னைக்கு ஜீவ பலியாய் என்னுடைய சரீரத்தை கொடுக்கலாம், நான் புத்தி உள்ள ஆராதனைக்காரனாய் இருக்கணும். ஜீவ பலியாய் நான் என்ன கொடுக்கும் போது அது புத்தி உள்ள ஆராதனையாய் மாறி. 10 கன்னியகுமாரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் விளக்கெடுத்து ஒரு புத்தி உள்ளவராயிருந்தது. இயேசு சொன்ன உபையில் அவர் கன்னியகுமாரை குறித்து பேசுகிறது, கன்னி பெண்ணுங்களை குறித்து பேசுகிறது. அவர் புத்தியோடு கூட விளக்கெடுத்த போது என்ன பண்ணிட்டேன், அதை எடுத்துட்டு இன்னொருத்தன் வேற லெவல்ல 10 கன்னி பண்ணு 10 வெள்ளை சட்டையும் போட்டுட்டு மெழுகுதிரியும் கையில கொடுத்து விளக்கும் கையில கொடுத்துட்டு கொண்டு விக்கிரகத்துக்கு வெளி கொடுக்குது. இதெல்லாம் இன்னைக்கு நடக்குது. இயேசு சொன்னதையெல்லாம் எடுத்து மோசமாய் வளச்சொடிச்சு இது அது ஒரு உபமையா இயேசு பேசியதை எடுத்துட்டு உண்மை புத்தி உள்ள ஆராதனையாய் புத்தி உள்ள கன்னிப்பெண்ணாய் இருக்கணும் இயேசு பேசும்போது அவர் எடுத்த விளக்கை குறிச்செல்லாம் பேசும். இதெல்லாம் போய் விளக்கு எடுக்கிறேன், இல்லைன்னு தேவனுக்கு விளக்கு காட்டி கொடுக்கிறேன். சொந்த சரீரத்தை பரிசுத்தப்படுத்திய கன்னி பெண்ணுகளை குறிச்சுதான் வேதம் பேசியது. நம்முடைய சரீரத்தை பரிசுத்தப்படுத்தியால் நம்முடைய ஆராதனா புத்தி உள்ளதாய் மாறி, ஆராதனையில் கரெக்டா புத்தியோடு கூட நம்ம செயல்பட்டால் நமக்கு வர வேண்ட விடுதலைகளும் உண்மைகளும் எல்லாம் கரெக்டா நடக்கும். ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்த வசனப்படி நீங்கள் அது அடுத்த பாயிண்ட், ஆராதனைக்காரனுக்கு முடியாத ஒரே ஒரு இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷத்தை, பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் சொன்னா அருகுற வேஷம் பிரபஞ்சத்துக்கு ஏற்றது. இப்பிரபஞ்சத்துக்கு ஏற்றபடி உள்ள வேஷம் நம் ஆராதனைக்காரனுக்கு முடியாது. புத்தி உள்ள ஆராதனைக்காரனுக்கு அந்த வேஷம் புரியாது. என்ன வேஷத்தை காட்டுங்க? வேஷத்தை குறித்து இயேசு பேசும்போது நம்முடைய சரீரமா ஹிருதயத்தை பிரபஞ்சத்துக்கு ஏற்றபடி நம்மளை கொண்டு போனால் அதுதான் வேஷம். நம்மளை வெளி வேஷத்தை குறித்து எல்லாம் பேசுகிறது. வெளி வேஷத்தை குறித்து வேதம் பேசுகிறது. வேதம் எல்லாம் பேசுகிறது இருதயத்தை குறிச்சாகும். பிரபஞ்சத்துக்கு ஏற்றபடி நம்முடைய இதயம் போனால், பிரபஞ்சத்துக்கு ஏற்றபடி நம்முடைய ரீதிகள் போனால், நம்முடைய சுபாவங்கள் இருந்தால் அதெல்லாம் இது பிரபஞ்சத்தின்றது. அது புத்தியுடைய ஆராதனை அல்ல, பரிசுத்தியுள்ள சரீரம் அல்ல. அவ இப்படிப்பட்ட சரீரத்துக்கு உடையவனாய் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தேவனை உண்மையாய் பிரசாதிப்பிக்க முடியாது. ஸ்தோத்திரம் இல்லையா? அப்ப ரட்சிக்கப்படும் போது எல்லாமே சொல்லிக் கொடுப்பாரு. அப்ப சொல்லிக் கொடுக்கும்போ ரட்சிக்கப்பட்டு வரும். முதலாவது ரட்சிக்கப்பட்டு ஞானசாரம் எடுத்த முதலாவது இயேசுப்பா வந்த கரத்தை பிடிச்சு கொண்டு நடத்துமா? இயேசுப்பேர கூட வேளாண்கள் இருக்குமா? வேதம் சொல்லுகிறது அவரும் நம்மளோட கூட இருப்பாரு. அதோடொப்பம் நம்மளை திட்டிக்கிறதுக்காக பிசாசம் நம்மளை கூட வரும். ரட்சிக்கப்பட்ட உடனே பிசாசம் நெருங்கி வரும். ஆனா இயேசுப்பா நம்மள இருப்பாரு, பிசாசம் நம்மள நெருங்கி வரும். நெருங்கி வந்துட்டு சொல்லுவாரு, நீ முன்னாடி தாய் சபை தானே இருந்த, அதை பத்தி வீட்டு ரட்சிக்கப்பட்டு இல்லையா, இதெல்லாம் பாவம் தானே. உடனே ஆரம்பம் சொல்லி தருவாரு. அவர் சொல்றது என்ன? தாய் சபை விட்டு போனா ஒரு இச்சிலும் தப்பிக்க முடியாது. இப்படியே சூத்திரமா சொல்லி தரும். இவன் சொல்லுகிறது என்னன்னு கூட இவனுக்கு புரியல. என்னடா தாய் சபை, நீ என்ன சொல்லிட்டு இருக்கு? இயேசு சொன்ன சபையை விட உலகத்தில் என்ன சபையா உண்டு? இதை ஒன்றும் தெரியாம, வேதம் தெரியாம, ஒன்றும் தெரியாத பேசுறது. பேசி மனுஷனை அப்படியே கமத்து ரட்சிக்கப்பட்ட உடனே மறைஞ்சிடும். ஆனா அவருக்கு தெரியல.
2 மாசம் ஆயிடுச்சு, 3 மாசம் ஆயிடுச்சு, ஒண்ணுமே தெரியல. உடனே அவன் தாய் சபையை தேடி போகும். അവിടെ പോകുമ്പോ என்ன கிடைக்குவாரு? രക്ഷിക്കപ്പെടാത്തവൻ. അവിടെ പോകുമ്പോ അവിടെയും തിരുവിരുന്നുണ്ടല്ല. ഇവൻ നിനക്കറ ഇവിടെയും തിരുവിരുന്നെടുത്ത് അങ്ക പോകുമ്പോ അങ്ങേയും തിരുവിരുന്നുണ്ട്. അവിടെ തിരുവിരുന്ന് കൊടുക്കുമ്പോൾ என்ன செய்யும்? ആ തിരുവിരുന്ന് കൊടുക്കുന്ന മനുഷ്യൻ അവൻ രക്ഷിക്കപ്പെട്ടവനല്ല. അവൻ മുഴുവൻ ജ്ഞാനസാരം എടുത്തവനല്ല. അവൻ ശരീരം പരിശുദ്ധിപ്പെട്ടവനല്ല. അവന്റെ ബലി, അവൻ കൊടുക്കുന്ന ആരാധന ബുദ്ധിയുള്ള ആരാധനയല്ല. ജീവബലിയായി വസനത്തിൽ കേറ്റപടി അവൻ ആരാധന കൊടുക്കുന്നില്ല. ഇതൊന്നും ചെയ്യാത്ത ഒരുത്തൻ എടുത്തു പോയി ഈ രക്ഷിക്കപ്പെട്ട തായ് സഭയെ തേടി പോയി അവിടെ പോയി തിരുവിരുന്ന് വാങ്ങിത്തില്ല. ഞാൻ കേൾക്കട്ടെ, ഇതിനുடைய അർത്ഥം என்ன? பிசாசுடைய நம்பர் 1 தந்திரத்தில் மனுஷன் விழுந்துருச்சு. இப்படி விழுந்து யாரும் தப்பிச்சு வெளியே வர முடியாது. நிறைய ஆளுகளும் மாட்டி கிடக்குறாங்க. ரட்சிக்கப்பட்டு பரலோகம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சாகுற நேரமா போய் ஞானசாரம் எடுக்கு. நிறைய ஆளுகள் உண்டு, சாக்கு போக்கு பேசி வாழ்ந்துட்டு இருக்கு. உண்மையை நான் சொல்லுகிறேன், உறுதியாய் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டார், உறுதியாய் ஒரு மனுஷன் நின்றார், அவனையும் அவன் குடும்பத்தையும் ஒரு சாதியாக்கி தேவன் மாற்றும், ஒரு சாட்சியாக்கி மாறி. இதுக்கு யாருடைய சர்டிபிகேட் வேண்டாம், ஒரு ஊழியக்காரன் சர்டிபிகேட் வேண்டாம். அந்த ஊழியக்காரன் நல்ல அதனால അവിടെ போனாலும் நான் இப்படி ஒண்ணும் வேண்டாம். ஊழியக்காரங்கள் எல்லாம் ஒரு உபகரணம் மட்டும்தான். நம்மளே பரலோகத்துக்காக நடத்துறதுக்கு சொல்லி தர்றதுக்காக ஒரு உபகரணம். எப்பொழுதும் புரிஞ்சுக்கும், மெயினாட்டு நீங்க புரிஞ்சுறதுக்காக ஊழியக்காரன் சண்டை போட வச்சிருவாரு, என்னங்களும் பேச வச்சிருவாரு. எப்பொழுதும் புரிஞ்சுக்கோ, அப்படி ஒரு சண்டை போடுற அளவுக்கு பிசாசு கொண்டு உடனே உன்னோட லைஃபை அழிக்கிறதுக்குள்ள சத்துருவன் தந்து வந்தாங்க. மாற்றமே இல்லை. என்னது கேட்டா வேற யாரும் இல்லை, வேற ஒரு பிரயோசனம் இல்லாத எல்லா ஆளுகளோடும் நீ பேசு பழகன்னு சொல்லு, பிரயோசனம் உள்ள மனுஷன் எடுத்து பேசாதன்னு சொல்லு. இது பிசாசு பேசுற நேரத்தில் நீ விழுது நிறைய பிரச்சனை. இதெல்லாம் காரணம் அல்லது பிரபஞ்சத்தினுடைய ഈ വേഷം ഹൃദയത്തിൽ വരും. ഹൃദയത്തിൽ ഏറുന്ന നേരം മുതലേ പ്രശ്നം. വെളിനാട്ടിൽ വെച്ചൊരു സഹോദരൻ എപ്പോഴും എടുത്ത് പേசுவாரு, எனக்கு பிள்ளைகள் இல்லை, அதனால மற்ற பிள்ளைகளை பார்க்குമ്പോൾ எனக்கு பயங்கர பேஷன் എന്ന് சொல்லிட்டு பிள்ளைകളുള്ള കുടുംബങ്ങൾക്കെല്ലാം ഇവർ നല്ല ഉദവി വന്നു. ஒரு நாள் நான் அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன், சகோதரா நீ இப்போ செய்யறது தப்பு, நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம், உனக்கு பிள்ளைகள் இல்லைங்கில் நீ என்ன செய்யணும்? நீ பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் உறுதியாய் வரணும். உன்னுடைய ஆராதனை பலி ஜீவ பலியாய் நீ கொடுக்கணும். வார்த்தை சொல்லிக் கொடுத்து காரியங்களை மனுஷனை உறுதியாக்கிப்போ ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் சொல்லுகிறது, முன்னாடி எல்லாம் எனக்கு கையில் வர்ற காசுக்கு 3% இதே போல உள்ள குடும்பங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, ஆண்டவர் எனக்கு பிள்ளை தரும், பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நான் பணத்தை சேவிக்கிறேன், ஆண்டோட நாமத்துக்கு மட்டும் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் விசுவாசமா சேவிக்கிறேன். இன்னைக்கு அந்த மனுஷனுக்கு 2 பிள்ளைகள். அன்னையில சொல்லி கொடுத்தப்போ அந்த மனுஷன் அதை புரிஞ்சு உணர்ந்ததினாலே, அதை தாழ்த்தி ஒப்பு கொடுத்ததினாலே விடுதல். இன்னைக்கு நிறைய ஆளுகள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருந்தா, பிள்ளைகள் ஒரு பிரச்சனை, உடனே அடுத்த பிள்ளைகளை நேசிப்பாரு. சொந்த குடும்பத்தில் ஒரு மாற்றம் வருத்தம் வந்து எதிர்பார்க்கவே மாட்டேன். பொண்டாட்டியோட ஒரு பிரச்சனை இருந்தால் அப்படிதான் ஆளுகளை செய்யறது. பொண்டாட்டியை விட்டுடுவாரு, விட்டுட்டு வேற ஏதங்களும் பொண்ணுங்களை கிடைச்சா அதுகளை பேசி எடுத்து சிரிச்சு பழகி எல்லாம் வரப்போ கிடைக்கிற காசு மொத்தம் அதுகளுக்கு கொடுத்துருவாரு. இப்படி உள்ள பயங்கர துணிகரமான ரகசிய சுபாவங்களும் ரகசிய பாவங்களும் இப்படியே மனுஷன்மாரோட வாழ்க்கையில் குவிஞ்சு இதனால்தான் அநேகர் ரட்சிக்கப்படாததும், இதனால்தான் ரட்சிக்கப்பட்டவன் நிலநிற்க முடியாததும். ஸ்தோத்திரம் இல்லையா? ரட்சிக்கப்பட்டவன் நிலநிற்காததனோட காரணம் என்ன? இதுல ரகசிய பாவம். ரட்சிக்கப்படாததனோட காரணம் என்ன? ரகசிய பாவம். இது ரோமருக்கு நிறுவனத்தில் கரெக்டா சொல்லுகிறது. இதை வெளிவேஷம், பிரபஞ்சத்தினுடைய வெளிவேஷத்தை நம்மளோட உறுதியாய் விட்டு உண்மையாய் நம்மளோட மாறும்போது அடுத்த வசனம் படிக்கலாம், தேவனுடைய நன்மையும். அப்போ வெளிவேஷம் விடம்போ, பிரபஞ்சத்தினுடைய வேஷத்தை விடம்போ என்னெல்லாம் கிடைக்கும்? 1 தேவனுடைய நன்மை கிடைக்கும். அடுத்த என்ன கிடைக்கும்? இவன் என்னுடைய பிரியன் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அப்போ ரட்சிக்கப்பட்டப்போ ஞானஸ்நானப்பட்டப்போ இயேசு ஞானஸ்நானம் எடுக்க சொன்னார், இவன் என்னுடைய பிதாவு சொன்ன சொன்னார், இவன் என்னுடைய நேசகுமாரன், இவனில் நான் பிரியமாயிருக்கிறேன். அதான் ரோமருக்கு நிறுவனத்தில் எழுதியிருக்கு. சகோதரன் ரட்சிக்கப்பட்ட சகோதரங்களோடு சொல்லுகிறது, என்ன செய்யணும்? நீ இப்படி இருந்தால், ஜீவபலியா இருந்தால், நீ கரெக்டா இருந்தால், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு மாடலா இது இருக்காமல் ஒரு ஆவிக்குரிய பிள்ளையா இருந்தால் உனக்கு நன்மை உண்டாகும், தேவனுடைய பிரியம் உண்டாகும். அடுத்து தேவனுடைய பரிபூர்ணமான தேவனுடைய பரிபூர்ண சித்தம் தெரியணுமா?
அதான் நான் எப்பொழுதும் சொல்லிட்டு இருக்கிறது, அரைகுறையாയിട്ടുള്ള சித்தமல்ல நமக்கு தேவை, தேவனுடைய பரிபூர்ண சித்தம் நமக்கு தெரியணும்னா ஒற்ற காரியம், நம்முடைய ஆராதனை புத்தி உள்ளதாയിരിക്കണം, നമ്മുടെ ശരീരം പരിശുദ്ധി உள்ளதாയിരിക്കണം, தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாய் നമ്മൾ அர்ப்பணிக்க வேண்டும். அடுத்த படி, தேவனுடைய நன்மையும் பிரியவும் பரிபூர்ணவுமான சித்தம் இன்னதென்று. அப்போ தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்து என்ன செய்யணும்? அறியணும். அப்போ தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்து அறியണമെങ്കിൽ இந்த மனுஷன் இந்த லெவலில் வரணும். அல்லாம தாய் சபை தந்த சபைன்னு சொல்லிட்டு போராடிய ஒருத்தனுக்கு ഈ பகுதியில் வர முடியாது. ഈ பகுதியில் வருகிற ஒரு மனுஷன் மட்டும்தான் உண்மையான தேவனுடைய சித்தத்தை பகுத்தறிய முடியும். அப்ப நான் கேட்கிட்டு சித்தம் கேட்கிற ரட்சிக்கப்படாதவனாகட்டு, ரட்சிக்கப்பட்டு அருகுறையா வாழ்றவனாகட்டு தேவனுடைய சித்தம் கேட்டா இவனுக்கு பரிபூர்ணமா சொல்லிக் கொடுக்குமா? தேவன் சொல்லிக் கொடுக்குமா? இல்ல. ரட்சிக்கப்பட்டு அருகுறையா வாழ்றவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் கரெக்டாயிட்டு தேவன் சொல்லிக் கொடுக்கவே மாட்டார். இவனை எங்க பிடிக்கணுமோ அதுக்கு அனுசரிச்சு ஆலோசனை பேசும். இவன் இதெல்லாம் கேட்டு செஞ்சு ஒரு இடத்து கொண்டு இவனை லோக் எதிர்த்து நல்லா இழுத்து பிடிக்கும். ஒன்றுங்க இவன் தனியே கிடந்து கஷ்டப்படும், இல்லைங்க இவன் சுயமாட்டு ஒருத்தனை எடுத்து எழுப்பி வரும். இப்படி ஏகப்பட்ட குடும்பங்கள், ஏகப்பட்ட மனுஷன்மார் விழுந்து கிடக்கிற, சிலருக்கு அறிஞ்சு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இல்லை, அப்படியே சிலர் இழந்து போற, இப்படியே நஷ்டப்பட்டு போகும். ஆனா தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை பகுத்தறியும்படிக்கு நம்மளும் பரிசுத்தி உள்ளவர்களாய் மாறணும். ஸ்தோத்திரம். ஜீவ பலியாய் நம்ம, அதனாலதான் நம்ம ஆவிக்குரிய கூட்டங்கள் எல்லாம் வருகிறது. அப்போ தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை பகுத்தறியும்படி நமக்கு ஒன்று ஒப்பு கொடுக்க முடியுமா? அதான் அருகுறையாയിട്ടുള്ള சித்தம் போதுமா? தற்சமயம் காரியங்கள் நடத்துறது சித்தம் போதுமா? அது அப்படி இருந்தா தாய் சபை தான் நல்லது. ஸ்தோத்திரம். ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்க போய் காணிக்க போட்டாலும், மெழுகுதிரி கத்திச்சாலும், மந்திரவாதம் பண்ணியாலும், நீ தகுடு கட்டியாலும், குறை மாலையை கட்டி சுத்தி கட்டி எல்லாத்திலும் கூட ஒரு அசுத்த வல்லமை வரும். அதுவும் நான் தாங்கிடுவேன். ஆனா தேவனுடைய பரிபூர்ண சித்தம் நமக்கு வேணுமானால் பரிபூர்ணமாய் அர்ப்பணிக்க வேண்டும். இது ஆபிரகாமோடு சொன்னது. நீ உன் இனத்தை விடு, உன் தேசத்தை விடு, உன் தகப்பனாரோட வீடை விடு. இதெல்லாம் உன்னை பிரபஞ்சத்துக்கு ஏற்றபடி கொண்டு போற அளவுக்கு நீ அங்க போகும்போ அங்க அறுகுறையா பேசும். அதை நீ பாதி இதயத்தில் எடுக்கும். அதுக்கப்புறம் அது உண்மையா இது உண்மையா உனக்கு தெரியல. ஒன்னு ஏறி வர்றதுக்கு முன்னாடி யாரெങ്കിലും உன்னோட வாழ்க்கையில் ஒரு அறுகுறை பேசும்போது அப்படியே நீ சரண்டர் ஆயிடும். ரட்சிக்கப்பட்ட உடம்பு பைபிள் மொத்தம் படிக்கணும்னு இல்ல. ரட்சிக்கப்படாம ரட்சிக்கப்படுற வசனம் தான் சொல்லி தரும். டெய்லி கூட்டத்துக்கு வந்து திருவிருந்து கரெக்டா எடுத்து ஊழியக்காரங்களோடு இணைந்து நின்று நம்மளால் புத்தியாய் செயல்படும் போது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஆட்டோமேட்டிக்கலி உண்டாகும். ஆனா அநேக மனுஷருக்கு அந்த புத்தி இல்லை, அதனால இழந்து கிடக்கிறேன். ஆனா நம்ம யாரும் அப்படி இழந்து போறவங்களை மாதிரி ஆகக்கூடாது. அடுத்த வசனப்படி அப்ப தேவனுக்கு பிரியமும் நன்மையும் தேவனுக்கு பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதுதாகிறதுனாலே மறுரூபமாகும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் அவன் முகம் பிரகாசிக்கும்போ மறுரூபத்தினுடைய மகிமையில்லைக்கு. மறுரூபத்தை குறித்து நான் நேரமே மார்க்கோஸ் சுவிசேஷம் 9 நாம் பேசிங்க. இயேசு யோவானையும் அல்லேலூயா அல்ல இந்த எலியாவையும் மோசையும் கூட்டி இயேசு மறுரூப மலையில் இருக்கும் போது சீசர்கள் யோவானும் அல்லேலூயா பேதுரு எல்லாம் அங்கே இடத்தில் இருந்தது குரு. அப்போ இயேசு சொன்னார், இயேசுவோட மறுரூபத்தை குறித்து அல்லேலூயா உண்மையான வெண்மையான வஸ்திரத்தை குறித்து இயேசு காட்டி, அப்போ வல்லியா உண்மையா ஒரு மறுரூபம் சொல்லுகிறது. வஸ்திரம் வெண்மையாய் மாறும். ஸ்தோத்திரம். இருதயம் வெண்மையாய் மாறும். சரீரம் வெண்மையாய் மாறும். ஸ்தோத்திரம். மகிமையாய் மாறும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ ஒரு மறுரூபப்படுகிற ஒரு அவஸ்தை தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனை ஆண்டவருடைய பிள்ளை என்று கூப்பிடுவது தகுதி கொடுக்கிறது. ஸ்தோத்திரம். நம்ம எத்தனை பேர் மறுரூபப்பட்டிருக்கிறோம்? அதனாலதான் சொல்லி இந்த பிரபஞ்சம் வந்து சொல்லுகிறது நம்மளை மறுரூபப்பட்டு விடவே. பிரபஞ்சம் பயங்கர தோஷமாயிருக்கிறது. அப்படி மறுரூபப்பட்ட ஒரு ஆண்டோருடைய பிள்ளை இருந்தால் அவனுக்கு வரப்போகிற ஒரு தகுதி தான்
அல்ல ரோமர் நிரூபணம் 8:28 சீக்கிரமா ஒரு ஆளு 8:28 படிங்களா? 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் புரிஞ்சு அபிரகாமனை அழைத்து கொண்டு வந்த போது அவர் என்ன பண்ணி தேசத்தில் ஆசீர்வதிச்சு, பிதாக்களோட தேவன் அவனை ஆசீர்வதிச்சு கரம் பண்ணி அவர் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுத்து, அதே போல தேவனால் அழைக்கப்பட்டவங்கள் தான் ரட்சிக்கப்பட்ட சகோதரர்கள். சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன செய்த? ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் போது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவரால் அழைக்கப்பட்ட சகோதரர்கள். தேவனால் அழைக்கப்பட்டவங்கள். எல்லாரும் அழைக்கப்பட்டவர் இல்லை. ஒரு சில மக்களை கூட்டிட்டு வந்திருக்கிறோம், ஒரு சில மக்களோடு பேசி கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா ஒரு சில மக்கள் தான் அழைக்கப்பட்டவங்கள். அவரிடத்து யாரும் பேசண்டா அவர் தன்னாலே வரும். சோத்திரம். அவருடைய பேர் தான் ரட்சிக்கப்பட்ட சகோதரன். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவருக்கு ஆராதிக்கணும், ஜெபிக்கணும், பரிசுத்தமாக வாஞ்சவர். அப்போ கூட்டம் முடக்கவே மாட்டாரு. கூட்டம் முடக்கிறது தந்திரம் வந்துருச்சு. பிசா பாவம் செய்யறதுனால விழுந்து போகும். விழுந்ததுனால கூட்டம் முடக்கிடும். ஒரு பாவம் செஞ்சு, 2 பாவம் செஞ்சு, 3 பாவம் செஞ்சு எனக்கு இன்னும் என்ன செய்ய முடியாது, இனிக்கவே முடியாது. 2 என்ன செய்வாரு? அவனை போய் உட்கார்ந்து இருக்கும், அவர் முகத்தடிச்ச மாதிரி பேசவும் செய்யும். சோத்திரம் இல்லையா? பேசிய பின்ன நான் செஞ்சதெல்லாம் 10 பேருக்கு தெரியும். அதனால என்ன செய்யும்? அப்படியே பிஸி என்று சொல்லும். நிறைய நாடுகள் உண்டு. பாவத்தோடு ஜெயம் பண்ணாமல், பாவத்தோடு ஜெயிக்கிறதுக்குள்ள ஒரு மனசு இல்லாமல் அப்படியே விலகி போயிடும். ஸ்தோத்திரம் இல்லையா? இங்கேயும் வந்துட்டு ஒரு 2 பேர் ரட்சிக்கப்பட்டவங்க விலகி போயிடுச்சு. அதனோட அர்த்தம் கடவுள் சொன்னாரு, அதோட அர்த்தம் இன்னும் இல்லை, நீ ஓப்பனா பேசினால தான் விலகி போயிடுச்சு. கேட்டா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் திருவிருந்து எடுக்க வர்றேன். திருவிருந்து எடுக்க வரும்போது என்ன செய்யணும்? அவன் என்ன செய்யணும்? அரைகுறையா வாழ்ந்துட்டு ஓடி வந்து திருவிருந்து எடுக்க ஓப்பனா பேசி, அவனுக்கு தெரிஞ்சிருச்சு சம்பவம் உண்மைதான் பேசி, அதுக்கப்புறம் பின்ன போனை எடுக்க மாட்டாரு. சோத்திரம் சொல்லுங்களா? அல்லேலூயா. காரணம் அப்படிப்பட்ட வேண்டாம். நீ வந்தா உறுதியாட்டு வந்துடு, இல்லாவிட்டா நீ உள்ளே வரண்டா. உன்னோட நன்மை வேண்டாம், உன்னோட ஒன்றும் வேண்டாம். ரட்சிக்கப்பட்டா நீ உறுதியா இருந்துடணும். சோத்திரம் அல்லேலூயா. கணக்கு நமக்கு தேவனுக்கு கொடுக்கணும். அப்படி 10 பேர் உறுதியா வந்தா அவரை கொண்டு தேவன் அவருடைய ராஜ்யத்தை கட்டும், அநேகம் முன்னாடி சாட்சியாக்கி மாற்றும். ரட்சிக்கப்படாத பிள்ளை சாட்சியே அல்ல, ரட்சிக்கப்படாத பிள்ளை வசனத்திலே இல்லை. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அதனால சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, அழைக்கப்பட்ட பிள்ளை, அழைத்து கொண்டு வந்த பிள்ளை. அதான் அங்க எழுதியிருக்க ரோமர் 8:28 எழுதியிருக்கா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய இடத்தில் அன்பு. அப்ப அழைக்கப்பட்டவங்களுக்கு என்ன உண்டு? அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா. ஒரு వ్యక్తి, ஒரு ஆளு உண்மையாய் அழைக்கப்பட்டால் அவர் யாரிடத்தில் அன்பாயிருப்பாரு? தேவனிடத்தில். அப்படி அன்பாய் யாரெങ്കിലും அட்வான்ஸாய் தேவனே அன்பு கூறி இருக்கிற யாரெങ്കിലും அழைக்கப்பட்டவர் இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? படி. தேவனிடத்தில் அன்பு கூறுறவங்களுக்கு சகலமும் அவன் வீட்டில் ஒரு சாகு வந்தால், அவன் உடம்புல ஒரு நோய் வந்தால், அவனுக்கு ஒரு கட பிரச்சனை வந்தால், அவனோட பிள்ளைகளுக்கு ஒரு பாதிப்பு வந்தால், அப்படிப்பட்டவனுடைய குடும்பத்தில், அப்படிப்பட்ட சகோதரன்மாருடைய குடும்பங்களில் தேவன் சகலதும் நன்மையாக்கி மாற்றும். இந்த வசனத்தை எடுத்துட்டு ரட்சிக்கப்படுத்தாதான் சொல்லு, சோர்வெல்லாம் மாறும். ரட்சிக்கப்படல குழப்பம் நிறைய நான் பார்த்தேன். இனி கொஞ்சம் குழப்பம் அடுத்து மாறும். இப்படி சொல்றேன். அப்ப ரட்சிக்கப்பட்டவன் சொல்லணுமா, ரட்சிக்கப்படாதவன் சொல்லணுமா? இது ரட்சிக்கப்பட்டவன் சொல்லணும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்காக சொல்லி இருக்கிற வார்த்தையாகுது. அப்படிப்பட்ட கரெக்டா அழைக்கப்பட்ட சகோதரா, கரெக்டாயிட்டு நீ அவரோடு கூட அன்பா இருக்கிறியா? கரெக்டா இரு. அப்படி இருந்தால் சாகு வரட்டும், நஷ்டம் வரட்டும், சாப்பாடு இல்லாத அவசரம் வரட்டும், எல்லாம் நன்மையாய் மாறும். நீ உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை நீ கட்டி எழுப்பும். தொடக்கத்தில் இருக்கிற சோதிப்பு உனக்கு எல்லாம் நன்மையாய் மாறும். நீ ஒரிக்கலும் தோற்று போகாது. நீ ஜெயிக்கும், மாற்றமே இல்லை. நீ ஜெயிக்கிறவனாய் மாறும். அதான் சொல்லுகிறது என்னுடைய மாமியாரு. அல்லது அவரோட குறை சொல்றதுக்கு எனக்கு எந்த இதுவும் இல்லை. அவரு டெய்லி ஜபத்துக்கு போகும், உறுதியாய் ஜபத்துக்கு போகும். ஜெபிச்சு 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 ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறது தாயாரு. அவரு இப்போ அவரை சுற்றும் முன்னாடி அவர் கஷ்டத்தில் நஷ்டத்தில் இருந்த சமயத்தில் அவரோடு கூட சேர்ந்து ஜெபிச்சு நிறைய சிகிச்சை தாய்மார்கள் உண்டு. அவருக்கு ஒவ்வொரு ஆளுகளும் வந்து அவரை குறித்து சாட்சி பேசுனா அவரு ஜெபிச்சு அவரோட குடும்பத்தை கட்டி, அவரோட பிள்ளைகளில் பலன் ரட்சிக்கப்பட்டு, அவரோட குடும்பத்தில் ஒரு ஊழியக்காரன் வந்து
அவர் முகாந்திரம் 10 குடும்பங்கள் நல்லா வந்துட்டு இருக்கு. அவர் அன்னைக்கு கஷ்டப்பட்டு ஜெபிச்சது அன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு அறகுறையா இருந்தது, விசாரமா இருந்தது. இன்னும் அவர் உயிரோடு இருக்கு. அவர் முகாந்திர பிள்ளைகள் ரட்சிக்கப்படுது. அவர் மருமகன் ஒரு ஊழியக்காரனாய் வந்திருக்கு. அப்ப ஜெபிக்காம வருவாங்க. அப்ப ஜெபிக்கவும் தோற்று போகுமா? தோற்று போகவே மாட்டாரு. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அதனால சொல்லுகிறது, முன் காலத்தை விட உனக்கு வரப்போற நல்ல ஒரு காலம் உண்டு. உன் பிள்ளைகளை உன் குடும்பத்தை உனக்கு நல்லாக்கி வைக்கணும் உனக்கு ஆசை இருந்தால் உண்மையா நீ ரட்சிக்கப்படும். நீ உறுதியாய் பரிசுத்தியோட ஆண்டோட எங்கேயும் ஓடாத, எங்கேயும் அலையாத. நீ பைபிள் தூக்கியது போல இருக்கணும். யாரெல்லாம் நமக்கு பிரச்சனை உண்டாகட்டும், யாரெல்லாம் அதான் சொன்ன அப்ரஹாம் சொன்ன, இடத்தை விடு, தேசத்தை விடு, தகப்பனாருடைய ஏரியா விடு, இங்க எல்லாம் போய் நீ பழைய சுபாவத்தில் போகும். ஆண்டவருடைய பேச்சு கிடம் கொடுக்க முடியாது. குடும்பத்தில் வந்து ஒரு ஆள் கல்யாணம் நடத்துறதுக்கு எல்லாம் வந்து எல்லாம் முன்னாடி இருந்த அந்த மனுஷன் தான் சொல்லும் போது அந்த மனுஷன் பேசுறதெல்லாம் நம்மளுக்கு கையில் அவன் கல்யாணம் தான் நடத்திருக்கு. அதுக்காகத்தான் உதவி பண்ணி இருக்கு. பாத்திரங்களை அது செஞ்ச ஓடி தப்புன்னு சொல்லும்போது அவனை பெருசா எடுத்துட்டு அவன் சொல்றது கேட்டு நம்பிடுவாரு. இப்படித்தான் மனுஷன் இருக்கிறது. அப்போ அல்ப நேரத்துக்கு யாரு லாபமாயிருக்கோ அவனை தூக்கி தலைய வைக்கும். இதெல்லாம் பிரபஞ்சத்துக்கு ஏற்ற சுபாவம். நம்ம இதெல்லாம் பயிற்சி பார்த்தேன். இதுல ஒன்றும் ரட்சை இல்லை. காரணம் நம்மளை காலம் படிப்பவர்கள் புத்தியும் ஞானமும் எஜுகேஷன் உள்ள ஆளுகள் வெளிநாட்டுல எல்லாம் வந்துட்டு மாட்டி கிடக்கிற கண்டுட்டு ஆளுகிறேன். ஒரே ஆளவே ஒப்பாரு சொல்லுகிறது, குடும்பத்துல அப்படி இருக்கு, தேங்க இருக்கு, மாங்க இருக்கு, நான் இப்படி ஆகி போயிடுச்சு, சுபாவத்தினால் தான் விழுந்து போயிடுச்சு. அவசானம் ரட்சிக்கப்படும், பின்ன பரிசுத்தியாகி மாறும், உறுதியாகி மாறும். காரணம் வழி இல்லை. குடும்பத்தை குறிச்சும் பெருமை பாராட்டி சொத்து வகை நகையை குறிச்சு எல்லாம் பாராட்டி கடைசியில் விழுந்து போயிடுச்சு, அட்ரஸ் இல்லாமல் ஆகி போயிடுச்சு. அல்லேலூயா. தாழ்மை உள்ளவருக்கோ தேவன் கிருபை அழைக்கிறார். உங்களோட குடும்பத்தை குறிச்சோ பிள்ளைகளை குறிச்சோ ஒரு அப்பன் எடுத்து கேட்ட பிள்ளைக்கு எவ்வளவு கொடுக்கும் உடனே சொல்லுகிறேன், எனக்கு பிள்ளைக்கு தான் அவ்வளோ கொடுப்பாரு, அவ்வளோ வாங்கி வச்சிருக்கிறது இல்லை, அது அவ்வளவு கொடுக்கறதுக்காகத்தான் சொல்லிட்டு ஒரு அப்பன் வெளிநாட்டில் வச்சு பேசி அந்த மனுஷன் வெளிநாட்டுல இருந்து பாடி தான் வந்துருச்சு, இறந்து போயிடுச்சு. சொந்த கொடுக்க முடிஞ்சா இல்ல. எப்போ நம்மளை சத்து கொடுக்கும், எப்போ நம்மளை ஓடுற ஓட்டத்துக்கு என்ன நடக்க போறோம் ஒன்றும் நம்மளால் தெரியல. ஆனா கொஞ்சம் பெருமை பாராட்டாமல், பரம்பரை சுபாவங்களை கலக்காமல், தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் நிற்காம, நானும் முதலாவது பேசிட்டு இருந்தேன், எனக்கு அப்பக்கு 100 ஏக்கர் சொத்து உண்டு, ஆனா குடும்பம் டைவர்ஸ் ஆகி போயிடுச்சு, நாங்க இப்படி ஆகி போய் சொல்லுது பெருமை. 10 பேர் பேசும்போது நானும் பேசுவாரு. தந்தைக்கு இப்படி ஒன்று தேங்காய் மாங்க அந்த சொல்லு. ஒரு நாள் இயேசு சொன்னாங்கடா, தேவையில்லாத பேச்சு பேசி வீண் பேச்சு பேசி உனக்கு வரப்போற கிருபையை தடையாத, அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய கிருபைகளை பெற்றுக்கொண்டு. ஆனால் நம்ம வீண் பேச்சு பேசி சுயமாயிட்டு நசிக்கிறது இல்லாம நமக்கு ஒரு பிரயோசனம் இல்லை. தேவை உள்ளது பேசு, அடுத்தவனுக்கு பிரயோசனம் உள்ளது பேசு. உண்மையா இருந்தால் தேவன் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். அடுத்த அவசரம் படி உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை நான் ஆசீர்வதிச்சு உன்னை யாராவதெங்கிலும் சபிச்சால், அதான் ஆபிரகாமோடு சொன்ன வார்த்தை, நீ ரட்சிக்கப்பட்டு நான் சொல்லுகிறது கேட்டு கரெக்டா வந்தால் உன்னை யாராவதெங்கிலும் ஆசீர்வதிச்சால் உன்னை யாராவதெங்கிலும் ஆசீர்வதிச்சால் அவரை நான் ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு பாருங்களா, அநேகர் சாப வாக்குகள் பேசும்போது அநேகர் திருப்பி சாப வாக்குகள் பேசுறது காரணம் என்ன? இந்த கட்டளை அவருக்கு தெரியல. ரட்சிக்கப்பட்டு பின்மாறி போய் அநேகர் போல சாப வாக்குகள் பேசுகிறேன். காரணம் என்ன? ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து போனால் ஆறாவதெங்கில் ஒரு திட்டியா திருப்பி அவனை 10,000 திட்டு பேசாம இவன் தூங்கவே மாட்டாரு. இப்படி இருக்கிற ஒரு பிரபஞ்சத்தினுடைய பிசாசு ரட்சிக்கப்பட்ட அநேகரை தாக்கி வச்சிருக்கு, ரட்சிக்கப்படாதவர்களை தாக்கி வச்சிருக்கு. அப்ப நாங்க கேட்டோம், ரட்சிக்கப்பட்டவன்றே முகம் பிரகாசிக்கணும். தாவீது சொன்னபடி என்ன செய்யட்டும்? நம்முடைய முகம் பிரகாசிக்கட்டும். பிரகாசமாய் வரணும்னால் மோசா 40 நாள் உபவசிச்சு திரும்பி வந்தப்போ மோசையோட முகத்தினுடைய கலரை குறிச்சு வேதம் சொல்லுகிறது, முகம் பயங்கரமா பிரகாசிச்சு. ஆனா 40 நாள் உபவசிச்சு வந்தப்போ மோசே தேவனுடைய சமூகத்தில் 10 கட்டளையும் பெற்றுக்கொண்டார். ஆனால் அல்லேலூயா, ஆபிரகாமுக்கு சொன்னாரு, நீ இனத்தை விடணும், உன் தேசத்தை விடணும், தகப்பனாரோட வீடை விடணும் சொன்ன போது சகோதரனாயா அகரோன் பாவம் பண்ணியது இவன் பார்த்து கொஞ்சம் கவனிச்சப்போ பாவம் கைப்பாய் தோன்றி மோச திடீர்னு கோவிச்சு உடனே அந்த 10 கட்டளையை அடிச்சொடச்சு. அப்போ முகம் பிரகாசிச்சு கிளம்பி வந்தார். நியாயப்பிரமாணத்திலே மோசா 10 கட்டளையை உடைச்சு. ஆனால் இயேசுவினுடைய பிரகாசம் ஒரு மனுஷன் முகத்து வந்தால் அவர் ஒரிக்கலும் பாவம் செய்யாது. மோச பிரமாணம் உடைச்ச போது
அந்த பிரமாணத்தை திருப்பி எடுக்கிறதுக்கு மோசையோடு தேவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இனி உனக்கு கனான் தேசம் காணத்தான் போக முடியாது. ஆனால் இயேசு கனானை சுதந்திரிச்சு தன்னுடைய மக்களுக்கு கொடுத்து, நான் தருகிற சமாதானம் உலகத்தில் எவனாலும் தர முடியாது. அதனால சொல்லுகிறது, நாங்கள் எல்லாம் துணிகரமான கோபக்காரமாக இருந்தேன். கோபம் சொன்னா சொல்ல முடியாத கோபம், எனக்கு அருவருப்பு அந்த கோபத்தை குறித்து நினைக்கவும். இன்னும் அது காரியத்துக்கு பேசுவாரு, சத்தம் போட்டு பேசுவோம். அது கோபம் அல்ல, உடனே அந்த லெவலில் வந்து அது கோபம் அல்ல. பண்டிருந்த கோபம் நினைச்ச உடனே குத்தி மன தேடும், சிந்திச்ச உடன் குத்தி மன தேடும். இப்படிப்பட்ட சுபாவத்தின் உடையவராயிருந்த எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இம்மட்டும் வரை கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லி தந்து. 2, இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தினுடைய மோகங்கள், பிரபஞ்சத்தினுடைய சிந்தனைகள், பிரபஞ்சத்தினுடைய 1 சொத்து, 2 நகை, 3 பணம், இதெல்லாம் பிரபஞ்சத்தினுடைய அதிபதியாகும். இதில் எந்த மனுஷன் ஊக்கமாக இருக்கோ பலதிலும் விழுந்தது. வீழ்ச்சிகள் சகஜமா வரும். ஆனால் பிரபஞ்சத்தின் அதிபதியை விட்டு ஆண்டவரோடு எந்த மனுஷன் இழந்திருக்கிறீரோ அவருக்கு ஒரு நிதானமான வாழ்க்கை இருக்கு, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கு, ஒரு சமாதானமான வாழ்க்கை இருக்கு. நன்மையக்கு நம்மளை தொடரணும், நம்மளை என்ன செய்யக்கூடாது, அதை பெற்றுக் கொள்ளுகிறதுக்காக அலைகிற அலட்சியம், ஓடுகிற ஓட்டம்